ஏன்னா என் பையன்லாம் ஆன்சர் எழுதுவான் பாருங்கள். 36 வருஷத்தில் நான் விதவிதமான பையனெல்லாம் பார்த்துருக்கிறேன். எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி குறிப்பு எழுதுன்னு ஒருத்தன் எழுதிக்கிறான். எட்டயபுரத்தில் யாரோ பிறந்திருப்பார், நீ யாரை பற்றி கேட்கிறாயின்னு கேட்டிருந்தான். மற்ற 34 பேரும் பாரதியாரை பற்றி எழுதியிருந்தான். 34 பேரை விட அவனை தான் நான் ரொம்ப நேசித்தேன். ஏன் தெரியுமா? அதுக்குள்ளே இப்படியும் யோசிக்கலான்ற ஒரு யோசனை அவனுக்கு வந்தது. பார்த்தீங்களா? அவன் தான் ஏன் வருங்காலத்தில் வார்டு மெம்பராக வருவான்? இல்லை, 5 புலன்கள் அடங்கினால் என்ன வரும்னா ஆம்புலன்ஸ் வரும்னு எழுதிக்கிறான். எங்கள் வாத்தியார் சொல்லிக்கிறார், ஞானம் வரும்னு எழுதிக்கிறார், சொல்லியிருக்காரு. அவன் காலத்தில் என்ன பார்க்குறான்னு அதானே எழுதுவான். அவன் என்ன பார்க்குறானோ அதை எழுதுவான் சார். அதுக்காக நம்ம வருத்தப்படலாம் கூடாது. சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் யாருன்னு கேட்குறேன், ஏன் உங்களுக்கு தெரியாதான்னு எழுதிக்கிறான். இதை விட நீங்கள் எங்கே போய் முடிப்பீங்க? அவன் அப்படி தான் இருப்பான். குழந்தைத்தனம்னு ஒன்று இருக்குது. குழந்தைத்தனம்னு ஒன்று இருக்குது. அவங்கள நீங்கள் குழந்தையாக பயணம் பண்ணிங்கன்னா அவனை விட ஒரு சிறந்தவனை நீங்கள் பார்க்க முடியாது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பான் சார். அவனாவது கலகலப்பாக இருக்கிறானே நான் மகிழ்ச்சி அடைவேன். ஏன்னா என்னுடைய கிளாஸில் நான் வந்து எச்எம்மாக இருக்கும்போது எங்கள் அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க சாந்தகுமாரி அம்மா, ரொம்ப மறக்கவே முடியாது அந்த அம்மாவை, மறக்கவே முடியாது சார். அவங்க அது மாதிரி ஒரு நிகழ்வை கொண்டாந்து எங்கிட்ட பகிர்ந்துக்கினாங்க. சார், இந்த பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுத்து உன்னாலேயே கெட்டு போச்சுன்னாங்க. ஏம்மா அப்படி சொல்கிற? நல்ல பசங்க தான் நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம். ஏன்னாம்மா அரசாங்க பள்ளியில் வர்றதெல்லாம் என்னம்மா மேட்டுக்குடி மிராஸ்தார் பிள்ளைங்களாம்மா வருது. ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறதெல்லாம் வர்றாங்கன்னா அவனுக்கு ஒரு அறிவு வெளிச்சத்தை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அதுதாம்மா தெய்வ பணி. கோயிலுக்கு கூட நீ போகிறையோ இல்லையோ, இதுதாம்மா கோயில்னு அப்படி சொல்லி சமாதானப்படுத்துவேன். அப்படியா இருந்தால் கூட இவன் இந்த மாதிரி அட்குறமாக எழுதிக்கிறான்னு அட்டுழியமாக எழுதிக்கிறான்னு பாருங்கன்னு நாங்கள் அப்புறம் தான் தெரிஞ்சுது. காலமும் நேரமும் ஒரு கணக்கு கட்டுக்கிறாங்க. 10 பேர் சேர்ந்து ஒரு தாரோட 5 நாளில் போடுறாங்க, அதே ரோட 15 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் போடுறாங்கன்னு அவனுக்கு புரிகிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அவன் எழுதிக்கிறான். இது அனாவசியமான கேள்வி. ஏற்கனவே 10 பேர் போட்ட ரோட்டை மறுபடியும் எதுக்கு 15 பேர் போடணும்? கீழே எழுதிக்கிறான், இது அரசாங்கத்திற்கு வீண் செலவுன்னு எழுதியிருக்கான். நான் சொன்னேன், அவனுக்கு ஃபுல் மார்க் போடுங்க, தயவு செஞ்சு ஃபுல் மார்க் போடுங்கம்மா. நீங்கள் சொன்ன எதிர்பார்க்குற ஆன்சர் எழுதிக்கிறான். இவன் மொத்தம்தான் சமுதாயத்தில் எது இருக்கணும்னு ஆன்சர் எழுதியிருக்கிறான். அவன் பார்வை தான் என்னை பொறுத்தவரையில் உயர்ந்த பார்வை. நான் அப்படி தான் தீர்மானிப்பேன். இல்லை இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எழுதியிருந்தால் நீங்கள்லாம் வருத்தப்பட மாட்டீங்களா? அம்மா இதை விடலாம் சிறப்பாக எழுதிக்கிறான். எனக்கு இதை விட நான் நடுங்கிற மாதிரிலாம் எழுதிக்கிறான். உனக்கு தெரியுமா நான் என்ன எழுதிக்கிறான்? நான் 3வது உலக யுத்தம் வருமானு கேட்டிருந்தேன். அவன் எழுதிக்கிறான், பூமிக்குள் குண்டு புதைப்பார்கள், 3வது உலக யுத்தம் வெடிக்கும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், எங்கள் தமிழையா முதலில் போய்விடுவார்.